இப்போது நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சுங்க. பூஜை சாமானமெல்லாம் இப்போ எல்லாத்துக்குமே பொட்டு வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம பூஜை சாமானம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் 9 விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து விளக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நான் வந்து இந்த பொடி மட்டும்தான் போட்டு நான் பாத்திரத்தை கழுவ போகிறேன். வேறு எந்த பொடியில் இதுலேயே 2-3 பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டில் வந்து இது வந்து ப்ரொமோட்லாம் பண்ணலை. ஆனால் இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. பொருளும் நல்லாயிருக்கு. பித்தளை பொருள் வந்து ஓட்டையெல்லாம் உழுகிறது இல்லை. இந்த பொருள் நல்லாயிருக்கு. இது இந்த பொடியை போட்டு விளக்குங்க. வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி வெறும் கையில் தான் பண்ணுறோம். நம்ம எந்த இதுவும் பண்ணலை. தொட்டு தொட்டு நல்லா அமுத்தி இது பண்ணிக்கலாம். பளிச்சுன்னு போயிட்டுருக்குது. கையில் வளர்க்கணும்னா தான் இந்த இதுக்குள்ளே அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடும். அதனால தான் நான் கையில் மேக்ஸிமம் விளக்கிக்குவேன். வேறு மஞ்சியெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன். அடுத்து மணி வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருக்கிற மாதிரி மணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மணி யூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அந்த மணி வாங்கின ஒரு கோயிலில். நான் வெள்ளி விளக்கும் இது ஒன்று மட்டும்தான் வச்சுருக்கேன். வெள்ளி வந்து நிறையா சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு வெள்ளியில் வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப எடுக்கலைனாலும் ஏதோ 1-2 விளக்கோ, இந்த மணி, இந்த வாழை மரத்தில் எனக்கு எடுக்கணும்னு ஒரு ஆசை. 2 பக்கமும் வாழை மரத்தில் வெள்ளி அழகாக இருக்குது. நான் கடையில் ஒரு டைம் பார்த்தேன். ஆனால் வாங்கணும்னு நினச்சேன். அந்த இடத்துல எங்கள்கிட்ட அப்போது எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லை. கூடி சீக்கிரம் வாங்குவோம்னு நினைக்கிறேன். உங்களால் இந்த இடுக்குக்குள்ளெல்லாம் இது பண்ண முடியலன்னா, நம்ம சுத்தமான பல்லு தேய்க்கிற ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, புது ப்ரஷ்ஷை வச்சு இந்த பொடியை வச்சு இந்த சந்து பந்துக்குள்ளெல்லாம் விடுங்க. எனக்கு இந்த விரல் கொஞ்சம் உள்ளே போகும். அதனால் நான் கையிலேயே தேய்ச்சி எடுத்துட்டுருக்கிறேன். நான் வந்து கஜலட்சுமி விளக்கு ஒன்று, காமாட்சி விளக்கு ஒன்று வச்சுருக்கேன். கஜலட்சுமி விளக்கு வந்து மொதல் நாங்கள் வாங்கினது. அது பார்த்திங்கன்னா சிறுசாக தான் வாங்கியிருக்கேன். காமாட்சி விளக்கு தான் பெருசாக வாங்கியிருக்கேன். அது ஒன்று இது ஒன்று எத்தனை போதும். இதுதான் காமாட்சி விளக்கு. நான் பெருசாகவே எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு நாங்கள் எதிர்பார்த்தது என்னமோ சிறுசு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு பெருசாக கிடச்சிது அந்த கடையில். எனக்கு காமாட்சி விளக்குலாம் ஏற்றி பாருங்கள். ஏதாவது நம்ம வீட்டில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அது நல்ல மாற்றம் கிடைக்கிது. நான் ஃபஸ்ட்டு அப்படி பண்ணி பார்த்தேன். கஜலட்சுமி இதெல்லாம் ஏற்றினா அதுவும் நல்லா தான் இருக்குது. நான் அது குறையெல்லாம் சொல்லலை. ரெண்டுமே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் ஒரு விளக்கு இதில் ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்காங்க. பெருசாக வாங்க முடியலனாலும் சிறுசாக வாங்கிக்காங்க. ஆனால் 2 விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா தொணை விளக்கு, மண் விளக்கு நம்ம வீட்டில் ஒன்றாவது எரியணும். அது பிள்ளையார்கிட்ட வைங்க மெயினாக.
உங்களுக்கு இந்த பொடி போடுறதுனால கையில் ஏதாவது அலர்ஜி வருமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு இந்த மஞ்சி வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். என்கிட்ட அகல் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடை விளக்கு தான் வச்சு நான் பிள்ளையாருக்கு விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறேன். வீட்டில் நம்ம எத்தனை விளக்கு ஏற்றினாலும் மண் விளக்குக்கு நம்ம ஈடாகாது. அதனால் இந்த ஒரு விளக்காக நான் ஏற்றலான்ட்டு இதை ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பூஜை பாத்திரத்தை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. இருந்ததுக்கும் இப்போ அந்த பொடியெல்லாம் வச்சு கழுவுனதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும், புதுசு மாதிரியே மாறிடும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை சாமானை நம்ம கஷ்டப்பட்டு கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போது நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சுங்க, பூஜை சாமானமெல்லாம். இப்போ எல்லாத்துக்குமே பொட்டு வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.